சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே நாங்கள் ஒரு பக்கம் தேசிய தலைவர் மேதகு படத்தையும் வச்சிருந்தோம், இன்னொரு பக்கம் வந்து ஈவேரா படத்தையும் நாங்கள் வச்சிருந்தோம். ஆமா 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 நாங்கள் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நான் வந்து 2016, 17 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து நானே வந்து அறிக்கை இணையதள பாசறை பொறுப்பாளராக இருந்தால் இப்போ கூட பெரியாரிய தொண்டர்கள் அதெல்லாம் எடுத்து போட்டாங்க. நானும் பாக்கியராசனும் பெரியாரை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுவோம் போயிடும் வந்துடும், அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. நாங்கள் ஒரு கட்டத்தில் பெரியார் செய்தார்னு சொன்னோம், ஈவேரா செய்தார்னு சொன்னோம். ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல வந்து பேசின தம்பிமார்கள் எல்லாம் கட்டி அனுப்பி வச்சு ஆமா ஆமா போயிருங்க, வெளில போயிருங்க, நாங்க ஈவேராவை வந்து எங்களோட அரசியல் வழிகாட்டியா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப வந்து ஒரு கட்டத்துல ஈவேராவும் செய்தாருன்னு சொன்னோம். ஆனா திருப்பி ஈவேரா மட்டும் தான் செஞ்சாருங்கிறப்பதான் நமக்கு வந்து சரி யார் யாரு செஞ்சாங்கன்னு பாக்குறப்ப நம் இனத்த மூதாதைகள்லாம் அனாதையா நிக்கிறாங்களே. இந்த பக்கம் கீவாப்பே நிக்கிறாரு, மாப்போசி நிக்கிறாரு, வரிசையா அண்ணல் தங்கோல இருந்து ஆரம்பிச்சு பெரும் மறைமேல் அடிகளாலும் பெரும் பட்டியல் இந்த பக்கம் நிக்குதேங்கிறப்போ ஏன் இவ்வளவு முன்னோர்களோட மூத்தோர்களோட வரலாறு மறைக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆளுமைக்காக இவ்வளோ எங்களோட இனத்தின் முன்னோர்கள் மூத்தோர்கள் வரலாறுலாம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டு ஈவேராவிடமிருந்து தான் அனைத்தும் தொடங்குகிறதுங்கிறப்ப எங்களோட வாதத்துல சிறிது மாற்றத்தை பண்றோம், ஈவேராவும் செய்தார் அப்படிங்கிறோம். அப்பதான் இங்க பொங்கல்றாங்க, ஈவேரா மட்டும் தான் செஞ்சாரு. இது பெரியார் மண் தான். அப்புறம் கோவம் வந்துருச்சு. அப்புறம் பெரியார் மண்ணா இது எங்களுக்கு பெரியாரே மண்ணிடம் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது தேவைக்கு வந்துட்டோம்.